வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் கிங் மேக்கரான சந்திரபாபு நாயுடுவும் நாசமாய் போன எடப்பாடியும் அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். 2018 மார்ச் 10 அன்னைக்கு சந்திரபாபு நாயுடுவுக்கு நான் ஒரு கடிதம் எழுதினேன். அந்த கடிதத்தில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் வருங்காலத்தில் பிரதமராக வருவதற்கு முழு தகுதியும் உங்களுக்கு உள்ளது. நீங்கள் ஒரு கிங் மேக்கர். உங்களுடைய மகனான நர லோகேஷை மாநில அரசியலில் இறக்கிவிட்டு நீங்கள் தேசிய அரசியலுக்கு வாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆசை வார்த்தைகளை சொல்லி கொஞ்சம் சாணக்கியத்தனத்தோடு சின்னதாக சூழ்ச்சியும் செஞ்சேன்னா வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த கடிதத்தில் இந்த மாதிரியான ஒரு ஆசை வார்த்தைகளை சொல்லி என்டிஏ கூட்டணியை விட்டு சந்திரபாபு நாயுடு வெளியில் வர்றதுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் பண்ணி அவருக்கு அந்த லெட்டரை அனுப்பி விட்டுருந்தேன். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மார்ச் 10 அன்னைக்கு நான் லெட்டர் எழுதி அனுப்பிச்சிருந்தேன். அன்றைக்கே போஸ்ட் பண்ணிட்டேன். மார்ச் 16 சந்திரபாபு நாயுடு எல்லா ஊடகத்துலேயும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியில் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவு போட்டார். உண்மையிலேயே நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். 2018 மார்ச் 10 அன்னைக்கு அவருக்கு நான் லெட்டர் எழுதி அனுப்புகிறேன். மார்ச் 16 அன்னைக்கு அவர் கூட்டணியை விட்டு வெளில வரேன்னு அறிக்கை விடுறார். நானே எதிர்பார்க்கல. சரி, ஒருவேளை நம்மளுடைய லெட்டரை படிச்சுட்டு தான் மனுஷன் சுட சுட வெளில வந்துட்டாரோ, நாம் என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இல்லை, நம்முடைய வார்த்தையில் சந்திரபாபு நாயுடுவுக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கையா அப்படின்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். என்னையே என்னால் நம்ப முடியல. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சரியாக ஒரு மாதம் கழித்து ஒரு பிரபலமான தமிழ் பத்திரிகையில் சந்திரபாபு நாயுடு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, என்னுடைய அருமை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியுது, ஆனால் ஆந்திராவில் இருக்கிறவங்களுக்கு என்னுடைய அருமை புரிய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி புலம்பி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தார். அதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தொடர்ந்து அவருக்கு அரசியலில் சரிவு ஏற்பட்டது, மிகப்பெரிய வீழ்ச்சி, சிறைக்கு போனார். நடிகை ரோஜாவிடம் சட்டமன்றத்தில் மிகப்பெரிய அவமானத்தை சந்தித்தார். அதுக்கு பிறகு சட்டமன்றத்தில் ஒரு சபதம் ஒன்று எடுத்தார். நடிகை ரோஜா என்னுடைய மனைவியெல்லாம் தப்பாக பேசுகிறாங்க, என்னுடைய குடும்பத்தெல்லாம் தரக்குறைவாக பேசுகிறாங்க, அதனால் நான் இனிமேல் இந்த சட்டமன்றத்துக்குள்ளே ஜெயிச்சதுக்கு பிறகு தான் காலடி எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவால் விட்டுட்டு ஒரு சபதம் எடுத்துக்கிட்டு வெளியில் வந்துட்டார். யாரெல்லாம் சட்டமன்றத்தில் சபதம் போட்டியிருக்கிறார்களோ அவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அது யார் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மம்தா பானர்ஜி, செல்வி ஜெயலலிதா. ஆண்களில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு முதன்முறையாக சந்திரபாபு நாயுடு சொன்னதை அப்படியே சாதித்து காட்டியிருக்கிறார். வாழ்த்துக்கள். இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இண்டி கூட்டணியில் சந்திரபாபு நாயுடுவை ஆசை வார்த்தை காட்டி கூப்பிடுறாங்க. நீங்கள் ஒரு கிங் மேக்கர், நீங்கள் மனசு வச்சா என்னன்னாலும் நடக்கும், நீங்கள் மட்டும் எங்கள் இண்டி கூட்டணிக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரதமராகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சரத்பவாரை தூண்டி விட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்காங்க. அதே போல் கலாநிதி வீராசாமி அவரும் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர், சந்திரபாபு நாயுடுவும் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர். இப்போ ஸ்டாலின் என்ன பண்ண போகிறாப்ல அப்படின்னா, இப்போ அநேகமாக கலாநிதி வீராசாமி ஓட் கவுண்டிங் பண்ணுற இடத்துல உள்ளே இருப்பாருன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவர் ஃபோன் மூலமாக ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துவார் நான் நினைக்கிறேன். நான் கலாநிதி வீராசாமியின் மூலமாக சந்திரபாபு நாயுடுவிடம் ஸ்டாலின் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யலாம் அப்படிங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. எனக்கு நல்லாவே தெரியுங்க, இந்த நாயுடு சமூகத்தை சேர்ந்தவங்களாம் ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, 2018 நீங்கள் கிங் மேக்கராக வருவீங்க, நீங்கள் பிரதமராக வர்றது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஆசை வார்த்தைகளை சொல்லி அந்த கடிதத்தில் நான் எழுதி அனுப்பியிருந்தேன். அதே போல் இன்னைக்கு
சந்திரபாபு நாயுடுவை எல்லாருமே கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லி புகழும்போது உண்மையிலேயே எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம். பரவாயில்ல, என்னுடைய நாக்கு கருநாக்கு, அதனால் சந்திரபாபு நாயுடுவை நான் என்ன வார்த்தையை சொல்லி வாழ்த்துனனோ அந்த வார்த்தை அப்படியே பலித்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பெருமைப்பட்டுக்கிறேன். திருப்பியும் சொல்கிறேன், என்னுடைய நாக்கு வந்து கருநாக்கு. என் கூட ரொம்ப நெருங்கி பழகிறவங்க, என்னுடைய உறவினர்கள், என்னை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க என்கிட்ட சாபமே வாங்க மாட்டாங்க. ஏன்னா நான் சில பேரை வந்து சபிச்சுட்டு நானே மறந்து போயிடுவேன். சில காலம் கழித்து பார்த்தா நான் என்ன சபிச்சுன்னா அது அப்படியே நடந்து போயிருக்கும். அதனாலே நான் பெரும்பாலும் யாரையும் சபிக்கிறதே கிடையாது. அதே போல் யாரையாவது வாழ்த்துனேன் அப்படின்னா அந்த வார்த்தைகளும் பலித்திருக்கிறது. அதனுடைய ஒரு அறிகுறியாகத்தான் சந்திரபாபு நாயுடுவை நீங்கள் ஒரு கிங் மேக்கர், உங்களுக்கு பிரதமராக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொன்ன வார்த்தை வந்து இன்னைக்கு பலித்திருக்கிறது. அவர் பிரதமராக வர்றாரா இல்லையான்றது இனிமேல் தான் தெரியும். இருந்தாலும் ஒரு பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான முக்கிய பொறுப்பு, அந்த முக்கியமான ஒரு செல்வாக்கு வந்து சந்திரபாபு நாயுடுவோட கையில் தான் இருக்குது. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். உண்மையிலேயே இண்டி கூட்டணிக்கு சந்திரபாபு நாயுடு மட்டும் வந்து என்ன பிரதமராக்குங்க, நீங்கள் என்னை பிரதமராக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் வந்து இண்டி கூட்டணிக்கு ஆதரவு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடு மட்டும் பிரதமர் ஆனார் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இண்டி கூட்டணியில் ஒற்றுமை இல்லை. 1992 சந்திரசேகர் ஒரு 7 மாதம், விபி சிங் கொஞ்சம் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மாதம் 6 மாதம் சொல்லிட்டு ஒரு நிலையற்ற ஆட்சி அமைந்தது இல்லையா? அதே போல் உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், தொடர்ந்து வந்து ஒவ்வொரு பிரைம் மினிஸ்டரும் 6 மாதம் 7 மாதத்தில் ஐக்கிய குஜராத் கொஞ்ச நாளில் கவிழ்ந்துட்டார். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வாஜ்பாய் எடுத்திங்கன்னா அவருடைய ஆட்சி வந்து 13 நாட்களில் வந்து அவரோட ஆட்சி கவிழ்ந்துச்சு. இந்த மாதிரி ஒரு நிலையற்ற ஆட்சி அமைந்தது இல்லையா ஒரு காலகட்டத்தில்? அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் இண்டி கூட்டணியில் ஏற்படும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, சந்திரசேகரோட ஆட்சி வந்து 1992 7 மாதம்தான், 7 மாதத்தில் சந்திரசேகரோட ஆட்சி வந்து கவிழ்ந்தது. இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, சந்திரபாபு நாயுடு மட்டும் ஒருவேளை இவங்களோட ஆசை வார்த்தையை நம்பி பிரதமராகவோ அல்லது துணை பிரதமராகவோ வந்தார் அப்படின்னா ஒரு 5 மாதம்தான் இருப்பார். அதுக்குள்ளே என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ராகுலுக்கு பிரதமர் ஆகிறதுக்கு ஆசை வந்துடும். அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பிரதமர் ஆகிறதுக்கு ஆசை வரும். இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து ஒருவேளை நிதிஷ்குமார் வருவாரா என்னன்றது தெரியாது. ஏன்னா நிதிஷ்குமார் வந்து அரசியலில் ஒரு பச்சோந்தி, அவர் எந்த பக்கம் ஜம்ப் பண்ணுவார்னு தெரியாது. ஒருவேளை நிதிஷ்குமாருக்கும் அதே ஆசை வார்த்தை, அதாவது நீங்கள் தான் பிரதமர் வேட்பாளர், நீங்கள் தான் வந்து பிரதமராக வரப்போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஆசை வார்த்தை காட்டி கூப்பிட்டாலும் அவரும் வந்து அந்த வார்த்தைக்கு மயங்கி அவரும் வந்துட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன பண்ணுவார்னா, உடும்பு பிடிய நான் தான் பிரதமராக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நிற்பார். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிலையற்ற ஆட்சி மத்தியில் அமையும். அதனால் தயவு செய்து அந்த தவறை செய்யாதீர்கள். பாஜக ஆட்சியில் எவ்வளவோ குறைபாடுகள் இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு நல்ல விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நிலையான ஆட்சி இருந்தது. ஆனால் இண்டி கூட்டணி மட்டும் மத்தியில் அமைந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டேட்டை போட்டு எழுதி வச்சுக்கோங்க, என்னுடைய வார்த்தைகள் அப்படியே பலிக்கும். என்ன நடக்கும் அப்படின்னா, 2 மாதத்துக்கு ஒரு தடவை இவன் அவன் காலை பிடிச்சி வருவான், அவன் இவன் காலை பிடிச்சி வருவான். ஒருத்தருக்கு ஒருத்தர் குடுமி பிடி சண்டை போட்டுப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் முதுகில் குத்துவாங்க. அதனால் மத்தியில் நிலையற்ற ஆட்சி அமையும் அப்படிங்கிறத இந்த இடத்துல திருப்பி பதிவு பண்ணுறேன். இப்போ நாம் மாநில அரசியலை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரிசல்ட் எனக்கு ஓரளவுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. நான் என்ன நினச்சேனோ அதெல்லாம் ஓரளவு நடந்துடுச்சு. எடப்பாடி வந்து நான் நினச்ச மாதிரியே சில இடங்களில் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார், ஒரு சில இடத்துல வந்து 4ஆம் இடத்திற்கே தள்ளப்பட்டிருக்கிறார். நான் சொன்னது அப்படியே நடந்துருச்சு. எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, ஓபிஎஸ் அவர்கள் 2ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது தான் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துது. அவர் ஜெயிப்பாருன்னு நான் நம்பிட்டு இருந்தேன். இருந்தாலும் இந்த இடத்துல ஓபிஎஸ்ஸை வந்து நான் மனசார பாராட்டுறேன். ஏன் அப்படின்னா, சுயேட்சையாக போட்டியிடுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அதுவும் ஓபிஎஸ் வந்து ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
எடப்பாடியும் உதயகுமாரும் கங்கணம் கட்டிக்கிட்டு பலவிதமான சூழ்ச்சிகளை பண்ணாங்க. அப்படி பலவிதமான சூழ்ச்சிகளை பண்ணியும் ஓபிஎஸ் 2ஆம் இடத்தை தக்க வைத்து கொண்டு அதிமுக வேட்பாளரான ஜெயபெருமாள் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது எடப்பாடிக்குத்தான் மிகப்பெரிய தோல்வி. அதனால் இந்த இடத்துல ஓபிஎஸும் ஓபிஎஸோட ஆதரவாளர்களும் உண்மையிலேயே நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் கண்டிப்பாக பெருமைப்படணும். சுயேட்சையாக போட்டியிட்டு 2ஆம் இடத்துல ஓபிஎஸ் நிற்கிறாரு அப்படின்னா உண்மையிலேயே அது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம்தான். அதே போல் இன்னைக்கு வாமனா சார்பாக திமுகவுக்கு நான் ஒரு சவால் விடுறேன், எழுதி வச்சுக்கோங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே கோட்டை கட்டி வச்சுருக்கீங்க. இவ்வளோ நாள் எடப்பாடியை ரவுண்டு கட்டி அடித்தேன். எடப்பாடியை எப்படியாவது இந்த தேர்தலில் காலி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். நான் நினச்ச மாதிரியே எடப்பாடியை 3ஆம் இடத்திற்கோ 4ஆம் இடத்திற்கோ எடப்பாடியை தள்ளுறதுக்கு என்னுடைய பங்கும் ஓரளவு, அதாவது எப்படி ராமர் பாலத்திற்கு அணில் ஒரு சின்ன அளவு உதவிச்சோ அதே போல் வீடியோவில் பேசுனது மட்டுமல்லாமல் பின்னாடியும் என்னுடைய பங்களிப்பு எடப்பாடியை காலி பண்ணுறதுல ஒரு சின்ன அளவு இருந்தது. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நான் சவால் விடுறேன், கேட்டுக்கோங்க. 2026 இனிமே நான் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் திமுகவை குழி தோண்டி புதைக்கிறதுக்கான அடியாக தான் இருக்கும். சத்தியமாக சொல்கிறேன், திமுகவை குழி தோண்டி புதைச்சி மூடிட்டு திமுகவை வேரோடு அழிச்சிட்டு அதுக்கு பிறகு தான் நான் கொஞ்சம் ஆசுவாசமாகுவேன். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு திமுக மேலே ஒரு கொலை வெறியில் இருக்கிறேன். அதுக்கு என்ன காரணம்னா, திமுகவோட ஆட்சி சரியில்லை, அதிகாரிகளுடைய செயல்பாடு சுத்தமாக எனக்கு பிடிக்கல. தமிழ்நாட்டிலேயே ஒழுங்காக ஆட்சி நடத்துறதுக்கு ஸ்டாலினுக்கு துப்பு இல்லை. இதில் ஸ்டாலினுக்கு துணை பிரதமர் ஆகிறதுக்கு ஆசை வந்திருக்கு. திருப்பியும் சொல்கிறேன், 2026 திமுக ஆட்சியை மட்டும் இல்லை, திமுக கட்சியே வேரோடு அழித்து குழி தோண்டி புதைக்கிறனா இல்லையான்றதை மட்டும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.